2 வெசல் இருக்கு. இதில் இது ரெண்டும் சேம் சைஸ் அப்படின்னா அதோட வால்யூம் ரெண்டும் சேமாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் பி. அடுத்தது இதில் 1 கிராம் ஆஃப் ஒரு இதில் 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அதாவது ஏல 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் பியில் 1 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. இப்போ ரெண்டோட ப்ரெஷரும் சேமாக இருக்கு. நோ, ரெண்டோட ப்ரெஷர் நம்ம கண்டுபிடிக்கணும். டெம்பரேச்சர் சேமாக இருக்கு. ஸோ டிஏ ஈக்குவல் டு டிபி. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இதை ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுவோம். இப்போது ஃபார் கண்டெய்னர் ஏ என்ன எழுதலாம்? பிஏ பிஏ ஈக்குவல் டு என்ஏ. ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், இன்டூ டிஏ. ஸோ இதில் பிங்கிறது ப்ரெஷர், வி வால்யூம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், டி டெம்பரேச்சர். அதே மாதிரி நம்ம இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா ஃபார் வெசல் பி. ஸோ பிபி விபி which is equal to NB or TB. இப்போ இந்த ரெண்டை டிவைட் பண்ணுவோம். ரெண்டை டிவைட் பண்ணால் என்ன வரும்? PAVA டிவைட் பை PBVB which is equal to NA by NB. Okay, NA or TA divided by NB or TB. So இந்த கொஸ்டினில் VA ஈக்குவல் டு VB கொடுத்துருக்காங்க அண்ட் TA ஈக்குவல் டு TB கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆகிடும். இப்போது PA by PB ஈக்குவல் டு NA by NB. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரிஞ்சால் போதும். இங்கே அமௌண்ட் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து 1 கிராம், ஆக்சிஜனும் 1 கிராம். நமக்கு ஹைட்ரஜன் மாலிகுலோட மோலார் மாஸ் தெரியணும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன் மாலிகுல், இது வந்து 2 grams per mole. அதே மாதிரி மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் O2, இது வந்து 32 gram per mole. அதாவது 2 கிராம் இருந்துச்சுன்னா அது 1 மோல்னு அர்த்தம். அப்போ 1 கிராமில் எத்தனை மோல் இருக்கும்? 1/2. அதே மாதிரி இங்கே 32 கிராம் இருந்துச்சுன்னா 1 மோல்னு அர்த்தம் ஆக்சிஜன். இப்போ 1 கிராமில் 1/32 இருக்கும். 1/32. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ PA by PB which is equal to NA by NB, 1/2 by 1/32. நமக்கு 32/2 கிடைக்கும், which is equal to 16. ஸோ இதுக்கான ஆன்சர் 16.